வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி யூரோப் ட்ரிப்போடைய தேர்ட் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ராவல் தான் எங்களுக்கு ஃபுல் டே, 7 hours ட்ராவல் ஃப்ரம் பாரிஸ் டு ஜூரிச். ஸோ வழக்கம் போல் ஹோட்டலில் கொடுத்த கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப தயாராக இருக்கும். போன வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் லஞ்ச் அண்ட் டின்னர் எங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சவங்க இந்த கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாங்க, பிடிக்காதவங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸோ எனக்கு தேவையான சாப்பிட்டுட்டு நான் கிளம்ப தயாராக இருக்கேன். ஓகே, 2 நாள் பாரிஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி ஜூரிச் போகிறோம். ஜூரிச் சுவிட்சர்லாண்ட் இருக்கிற இடம். டோட்டல் 7 hours ட்ராவல் இதே பஸ்ஸில் தான். இந்த தேர்ட் டே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் போகலை. ஸோ இந்த வீடியோ தேவையான எனக்குள்ளே நான் கேட்டபோது அந்த ட்ராவல், அந்த பாரிஸ்லேருந்து ஜூரிச் போன ட்ராவல், அந்த 2 பக்கம் நாங்கள் பார்த்த காட்சிகள், நாங்கள் ஹால்ட் பண்ண இடங்கள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அதை ஏன் நம்ம காட்சிப்படுத்தக்கூடாது சொல்லி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கும் அதை காட்டுறேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 நாளாக நாங்கள் ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே இருந்ததால் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி அது பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. வீடுகள் எவ்வளோ அமைப்பான வீடுகள் பார்த்திங்கன்னா 2 பக்கம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி அங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே அழகாக வெட்டி வச்சுருந்தாங்க. சிட்டிக்குள்ளே மட்டும்தான் இல்லை அந்த செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. அந்த போகிற வழி ஃபுல்லாகவே செடிகளால் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. 7 hours ட்ராவல்னு சொன்னால் கூட அடிக்கடி எங்கேயெல்லாம் வண்டி நிறுத்தணும் அங்கெல்லாம் நிறுத்தி தாங்க எங்கள் டிரைவர். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கான நிறுத்தியிருக்காரு. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு அருமையான கடை இருந்தது. நீங்கள் அந்த கடைக்குள்ளே தான் பார்க்குறீங்க. அது ஒரு காஃபி ஷாப் இருந்தது உள்ள. அதே மாதிரி ஒரு சாக்லேட் ஷாப்பு இருந்தது. உண்மையாக யூரோப்புக்கு வந்து உங்களுக்கு சாக்லேட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கடைசி நாளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அந்த பெட்ரோல் பங்க் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸ்விஸ் சாக்லேட்ஸ் ஏதாவது ஒரு சாக்லேட்டுடைய நீங்கள் ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த கடையில் வாங்குறது இல்லை வேற ஒரு இடத்துல வாங்குறது, டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வாங்குறதுலாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். இங்கே வாங்குகிற சாக்லேட்ஸும் ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால் இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். உங்களுக்கு சாக்லேட்ஸ் இல்லை இது மாதிரி ஒயின் பாட்டில் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வாங்குறது பெட்டர். அதே மாதிரி யூரோப் வர்றவங்க யூரோப் எந்த காலகட்டத்தில் வரீங்கன்றது முக்கியமாக பொறுத்து இருக்குது. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் இந்த 4 சீசனில் யூரோப் 4 கலரில் இருக்கும் சொல்லுவாங்க. குறிப்பாக 3 கலரில் இருக்கும் சொல்லுவாங்க. க்ரீன், எல்லோ அண்ட் ஒயிட். இந்த 3 கலரில் இருக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மந்த்தும் சரி சம்மரும் சரி இந்த 2 மாதமும் பச்சை கலரில் இருக்கும். அதுவே நீங்கள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். அதுவும் நீங்கள் வின்டர் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்னோவாக இருக்கும். ஸோ நாங்கள் போனது கரெக்டாக ஒரு சம்மர் பீரியட்ன்றதால ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது 2 பக்கம். அது வீடியோவில் கூட நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆச்சு. லஞ்ச் ஆல்ரெடி நாங்கள் ஹோட்டல்லேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு ஈட்ரி சைடு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு எல்லாருமே நாங்கள் ஒன்றா பேசிக்கிட்டு அங்கேயே லஞ்சை முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ திருப்பியும் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட சுவிட்சர்லாண்ட் பார்டருக்கு வந்துட்டோம். ஃப்ரான்ஸ் டு சுவிட்சர்லாண்ட் போகிறதுக்குன்னோட பார்டர் இது. ஸோ இங்கேருந்து அடுத்தது சுவிட்சர்லாண்டுக்கு தான். கிட்டத்தட்ட இது ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்ட் அதோடைய ஒரு பார்டர் ஏரியா இது. இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அது ஜெர்மனி, ரைட் சைடில் சுவிட்சர்லாண்ட், பின்னோக்கி பார்த்தோன்னா அது ஃப்ரான்ஸ். ஸோ இது 3 இடம் இருக்கிற கண்ட்ரி இருக்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரி. இப்போ லெஃப்ட் சைடில் ஜெர்மனி இருக்குது. நாங்கள் இப்போ ரைட் சைடில் போகிறோம். ரைட் சைடில் ஒரு பெரிய டனல் வரும் சொல்லியிருக்காங்க. அந்த டனலுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம சுவிட்சர்லாண்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஸோ வி ஆர் அபவுட் டு என்டர் தி டனல். ஸோ டனலுக்குள்ளே வந்தாச்சு. இதுமாதிரி நிறைய டனல்ஸ் இருக்குது இந்த ஃப்ரான்ஸ் டு ஜூரிச் போகிற வழியில். ஸோ அருமையாக இருக்கும் இந்த டனல் என்டர் பண்ணி போகிறது. ஸோ இப்போது கிட்டத்தட்ட டனல்லேருந்து நாங்கள் வெளியே வரப்போகிறோம். சுவிட்சர்லாண்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஓகே, இப்போது என்ட்ரு ஆச்சு சுவிட்சர்லாண்ட். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது இப்போ சுவிட்சர்லாண்ட். நாங்கள் என்ட்ரு ஆகி பார்க்குற அதே வியூ தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கேயும் சில ரெசிடென்ஷியல் ஏரியா வரை தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்குள்ள வீடுகள் எந்த அமைப்பில் இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். அருமையான வீடுகள் ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே போனாலும் அந்த பச்சை புல்வெளி ரொம்ப அருமையாக இருந்தது எல்லா இடத்துலையும். அது என்டையர் யூரோப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எங்களுக்கு. சுற்றி 2 பக்கமும் விவசாய பூமி இருந்தாலும்
ஒரு மனிதர் கூட வேலை செய்கிறது அங்கே பார்க்க முடியல. கம்ப்ளீட்லி மெக்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் தான் அங்கே நாங்கள் பார்க்குறது. ஸோ அந்த ஒரு விஷயம் அங்கே இன்னும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுது. ஃப்ரான்ஸோட சிட்டியோட அமைப்பை பார்த்து ரொம்ப நாங்கள் பிரமிச்சு போயிருக்கோம். உண்மையாக அதோடைய சுத்தம், அந்த கிளென்லினஸ் பார்த்து உண்மையாகவே நாங்கள் அதிசயப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த சிட்டி மட்டும் இல்லைங்க, அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கிற அந்த கிராமம், அவங்களுடைய கிராமம்னு நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஆனால் இது அவங்களுடைய கிராமம் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரோடு, அதை அவங்க மெயின்டைன் பண்ண விதம், அந்த புல்வெளிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அழகுன்ற விஷயத்த மொத்த அந்த டூரில் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கும் அது புரியும் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக அந்த வீடுகள், அந்த ரோடு, அந்த சாலை, அந்த புல்வெளி எவ்வளோ அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தாலே தெரியுது நமக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இந்த பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 7 ஆகிடுச்சு. இன்னும் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணி மாதிரி இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட ராத்திரி 9 மணி வரை வெளிச்சம் இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 9:30க்கு மேலே தான் கொஞ்சமாவது இருட்டுது. ஸோ அது ஒரு வித்தியாசமான விஷயம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நாங்கள் பார்த்தது. கிட்டத்தட்ட 9 மணி 9:30 மணிக்கு வரை இதே மாதிரி வெளிச்சமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 7 மணி ஆகிட்டுருக்கு. நாங்கள் இப்போ டின்னர் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து நிறுத்தியாச்சு வண்டியை. இது ரெஸ்டாரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். எங்களோட டின்னருக்காக வந்திருக்கோம். இந்த டின்னர் முடிச்சு தான் அடுத்தது ஹோட்டல் செக்இன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஒட்டி உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இந்த 2 நாள் ட்ரிப்லையும் சரி, இன்றைக்கும் சரி, நாங்கள் பார்த்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு. மெயின்லி ராஜஸ்தானிஸ் அண்ட் பஞ்சாபிஸ் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருவேளை டூரிஸ்ட் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வர்றதால் என்னவோ தெரில, நிறைய நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. ஸோ டின்னர் முடித்து இப்போ ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். இது ஜூரிச்சில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். 2 டேஸ்க்கு இந்த ஹோட்டல் தான் இனி. ஸோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். சுவிட்சர்லாந்து மவுண்ட் டிட்லிஸ் போகிறோம், பனிமலை. ஸோ ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம் எல்லாருக்குமே. ஸோ நாளைக்கு அது போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், மவுண்ட் டிட்லிஸோட வீடியோ. மறக்காமல் அதை பாருங்கள்.